வணக்கம் நம்மளே இது உங்கள் பிரகாஷ் ஸ்டாக் சேனலில் அன்னை கார் சார்பாக நமக்கு அடுத்ததாக விற்பனைக்கு வந்துள்ள கார் பார்த்தோம்னா ஹுண்டாய் சாண்ட்ரோ ஜிங்கு எக்ஸி மாடலு. இது பாருங்கள் ஃப்ரண்ட் வியூ காமிச்சிட்டேன். இது பாருங்கள் இது பேக் இந்த டிரைவர் சைடு வியூ காமிச்சிட்டேன். வண்டி அவுட்லுக்லாம் தெளிவாக இருக்குங்க. அவுட்லுக்லாம் ஒரு குறை சொல்ல முடியாது. 2005 மாடல் 2 ஓனரில் இருக்குது. இது பாருங்கள் பேக் வைப்பர் வந்துடும். அவுட்லுக்கெல்லாம் பர்ஃபெக்டாக பக்காவாக இருக்குங்க. புது வண்டி மாதிரியே தான் இருக்கும் வண்டி. ஒரு டென்ட்டு கிராச்சஸ்லாம் அதிகமாக பார்க்க முடியாது, அவ்வளோ தெளிவாக இருக்கும் அவுட்லுக்கெலாம். இப்போது அவுட்லுக் காமிச்சிட்டேன், 4 சைடு வியூ காமிச்சிட்டேன். ஒரு கண்ணாடி கூட ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. இப்போ டிக்கி ஓப்பன் பண்ணி காட்டுற பாருங்க. இது பாருங்கள் இன்ஜின் ஆனில் இருக்குது. இப்போது இது பாருங்கள் இந்த கவுல் பேனல் தான் ரெஸ்ட் வரும். இது பாருங்கள் சேஸ் நம்பரு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்ட்டு பார்க்க முடியாது. இது பாருங்கள் இப்போ இன்ஜின் ஆனில் இருக்குது. இது பாருங்கள் பேட்டரி வந்து 2021 மாற்றிருக்கு. ஒரு ரெஸ்ட்டு பார்க்க முடியாது. இன்ஜின் அவ்வளோ தெளிவாக இருக்கும். இப்போ உள்ள இன்டீரியர் காட்டுற பாருங்க. இந்த பாருங்கள் சீட் கவர் போட்டிருக்கு. நல்ல சூப்பரான சீட் கவர் தான் போட்டிருக்கு. இதோட ரன்னிங் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் 69,000 கிலோமீட்டர் இருக்குது. ஒரு லோக்கல் மியூசிக் சிஸ்டம் தான் இருக்குது. அதே மாதிரி இதோட ஆப்ஷன் சொல்லிடுற பாருங்க. 4மே பவர் விண்டோ வந்துடும். எக்ஸ்ஜி இல்லை. இந்த பாருங்கள் இந்த டிரைவர் சைடு விண்டோ ஏற்றுறேன்னா பட்டை ஏறவும் ஏறாது, இறங்கவும் இறங்காது, அதையும் சொல்லிடுறேன். இப்போ இந்த 2 விண்டோக்கு வந்து இங்கே பேக் 2 விண்டோக்கு இங்கே வந்துடும் பாருங்கள். இப்போ இதை பாருங்கள் இறங்குறதுன்னா பக்காவாக ஏறும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சைடு விண்டோ காட்டுறேன் பாருங்கள். அது பக்காவாக இறங்கும், பக்காவாக ஏறும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் லாக்கு தான் இது. இந்த பாருங்கள் ஆஃப் பண்ணி எடுத்துட்டேன். பாருங்கள் 4 அந்த விண்டோ லாக் ஆகிடும் பாருங்கள். 4 விண்டோ லாக் ஆகிடும். டிரைவர் சைடு லாக் பண்ணினா ஏறிடும் இறங்கிடும். சென்ட்ரல் லாக்கிங்கும் இருக்கும். இது ஃபுல் டீட்டெயில் சொல்லிடுற பாருங்க. 2005 மாடல் 2 ஓனர் 69,000 கிலோமீட்டர் ஓடிக்குது. சாண்ட்ரோ இருக்கிற டாப் எண்ட் இது தான். எக்ஸோ 4 பவர் விண்டோ வந்துடும், சென்ட்ரல் லாக்கிங் வந்துடும். 2 ஓனர் இருக்குது. எஃப்சி பண்ண கொடுத்தாச்சுன்னா ஒரு வாரத்தில் வாகனில் அப்டேட் ஆகிடும். அதாவது 2029 வரைக்கும் எஃப்சி வந்துடும். இன்சூரன்ஸ் ஒரு வருஷத்துக்கு போட்டாச்சு. பொல்யூஷனாக கரண்டில் இருக்குது. அதாவது சென்ட்ரல் லாக்கிங்கும் வந்துடும், மியூசிக் சிஸ்டமாக வந்துடும். ஏசி ஒர்க் ஆகலை, தெளிவாக சொல்லிடுறோம். ஏசி ஒர்க் ஆகலை, அதை ஒர்க் பண்ண வச்சு குத்துடலாம். அது ஒரு விஷயமும் கிடையாது. டயர் பார்த்திங்கன்னா 2 டயர் பார்த்திங்கன்னா ஒரு மாத்திர மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட 97 அவுட். 2 டயர் மட்டும் இமீடியட்டாக மாற்றணும். அதையும் சொல்லிடுறேன். அந்த பாருங்கள் 2 டயர் மட்டும் மாத்திர மாதிரி இருக்கும். மற்றபடி ஒரு கண்ணாடி கூட ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. எல்லாமே 2005 கண்ணாடி தான். இருக்கிறதுல டாப் எண்ட் இது தான். எக்ஸோ எக்ஸி ஒரு எக்ஸி மிடில் மாடல். எக்ஸோ 4 பவர் விண்டோ வந்துடும். அதனால் வண்டியில் இப்போ 500 கிலோமீட்டர் போனால் தாராளமாக போகலாம். இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன் பாருங்கள். ரொம்ப நாள் வண்டி எடுக்காதனால ஃபியூல் பம்ப்பு அசம்பிள் அப்படியே மாற்றிருக்குது. 3,500 அசம்பிள் மட்டும். அதாவது இந்த சீட்டு பின்னாடி சீட்டை மடித்து போட்டிங்கன்னா அதுக்கு கீழே வரும் ஃபியூல் அசம்பிள். அதை மொத்தமாக க்ளீன் பண்ணி அவ்வளோ டஸ்ட் இருந்தது. மொத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டும் கொஞ்சம் தூரம் போனால் ஆஃப் ஆகிடுற மாதிரி இருந்தது. அப்புறமா பார்த்தா இந்த ஃபியூல் அசம்பிளே மாற்றிட்டேன். 3,500 பில்லோடு இருக்குது. அதனால் அதையும் சேர்த்து செலவு பண்ணியிருக்குது. அதனால் வண்டி தெளிவாகுது. 500 கிலோமீட்டர் போனாலும் வண்டி எடுத்து போனால் அவ்வளோ வண்டி பக்கவாகுது. எஃப்சிஎம் பண்ணியாச்சு, இன்சூரன்ஸும் போட்டாச்சு. 2 டயர் மாதம் ஏசி வேலை பார்க்கணும். ஏசி ரெடி பண்ணி கூட கொடுத்துருவேன். ரேட்டு வந்து 1.10 சொல்கிறேன். நீங்கள் நேரில் வாங்க, சின்னதாக ஒரு அமௌண்ட்டை கம்மி பண்ணி தரலாம். இது போல் நல்ல விதமான காரை நியாயமான விலைக்கு நீங்கள் தரமாக வாங்கினீங்கன்னா என்னோடய பிரகாஷ் ஸ்டாக் சேனல் சப்ஸ்கிரைப் செய்ய மாதிரி கொடுக்குறீங்க. நன்றி, வணக்கம்.